ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் ஜம்ப் அண்ட் கிளைம் அப்படின்னு புதுசாக ஒரு கேம் தான் வந்திருக்கு. அந்த கேம் தான் விளையாட போகிறோம். இது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நான் புது விங்ஸும் வாங்கிட்டேன். ரெண்டு சீக்ரெட் எப்படி சொல்கிறது பெட்டும் வாங்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு டாஸ்க் என்னென்னா, இப்போ 5:31 ஆயிடுச்சு டைமு. 5-6 ஆகிறதுக்குள்ளே 5:31 ஆயிடுச்சா. இப்போ 5:50 ஆகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ கப் அடிக்கிறோன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம 5 கப் அடிச்சிருக்கோம். இதோட ஆரம்பிக்கலாம் கைஸ். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ யார் வின் பண்ண போகிறான்னு தெரியல. நாம் தான் செம்ம லீடில் போயிட்டுருக்கோம். நீங்களே பாருங்க கைஸ், நாம் தான் ஃபஸ்ட்டு, மற்றவெல்லாம் நெக்ஸ்ட்டு. கைஸ் நம்ம எண்டுக்கே வந்துட்டோம் தான் மேலே. கைஸ் இப்போ போய் 6வது கப்பை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஊச்சி இன்னொரு வாட்டி நம்ம முதலேருந்து ஆரம்பிக்கலாம். கீழே குதிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் மேலே போட்டோம். நம்ம அவங்களே ரீச் பண்ணிட்டு போகலாம். எல்லாம் அப்படி போகிறாங்க. இப்போ நாம் போகலாம். கைஸ் நம்ம வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் லீட் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். இப்போ முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள மட்டும் கிராஷ் பண்ணோம்னா போதும். அவ்வளோதான் கைஸ், அவங்களையும் கிராஷ் பண்ணிட்டோம். இன்னும் அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் வந்தால் கிராஷ் பண்ணிடலாம். கைஸ் நான் தான் ஃபஸ்ட்டு, அப்புறமா அவங்கள செகண்ட். கைஸ் இப்போ கீழே குதிச்சு போய் திரும்பியும் முதலேருந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விங்ஸ் வாங்க நம்மளுக்கு எவ்வளோ காயின் தேவைன்னு தெரியல. இப்போ நம்மக்கிட்ட 94 மில்லியன் இருக்குது. நெக்ஸ்ட்டு விங்ஸ் இதுதான். இது பார்த்திங்கன்னா 100 இது பார்த்திங்கன்னா இந்த விங்ஸ் 158 தேவை. அதெல்லாம் சிம்பிளாக எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். 7 கப் அடிச்சிட்டோம். டைம் வேறு போயிட்டே இருக்கோம். நாமளும் பேசாமல் போகலாம். கைஸ் நம்மக்கிட்ட ஆட்டோ கிளைமும் இருக்குது. ஆட்டோ கிளைம்னால் நம்ம கையை வச்சு தட்டவே தேவையில்ல, அவங்களே போயிடுவாங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா 10 மில்லியன் ரீச் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே 12, அதுக்குள்ளே 13, 14, 15 போயிட்டே இருக்குது. நம்ம 8 கிலோமீட்டரே தாண்டிட்டோம். இப்போ இன்னும் 11 கிலோமீட்டரே தாண்டிட்டோம். கைஸ் நம்மளுக்கு முன்னாடி யாரோ வந்து நின்றுட்டுருக்காங்க. அது யாருன்னு தெரியல. கைஸ் நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற காரணம் வெறும் 2 காரணமால தான். ஒன்று இந்த விங்ஸு, அப்புறமா இந்த 2 சீக்ரெட் பெட்டால் தான். கைஸ் இப்போ நாம் ஃபஸ்ட்டு போகலாம். இவங்களாம் போட்டோம். இப்போ நாம் தான் ஃபஸ்ட்டு. கைஸ் டைம் 5:35 ஆயிடுச்சு. அது வரைக்கும் நம்ம 8 கப்பு தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். கைஸ் அவ்வளோதான், 9 கப்பு இதோடு சேர்த்தனா. கைஸ் எனக்கு இந்த பெட்டில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அது பின்னாடி ராக்கெட் மாதிரி நெருப்பு வரும். கைஸ் இப்போ நம்ம போய் அந்த விங்ஸ் வாங்கிடலாம். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் விங்ஸ் வாங்க 930 தேவை. நல்லா சிம்பிளாக எடுத்துடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற விங்ஸு பெட் அந்த மாதிரி ஒரே ஒரு எக்கு மட்டும் ஓப்பன் பண்ணலாம்.
இது ஓப்பன் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு சீக்ரெட்டே கிடச்சிருச்சு, ஏதாச்சும் புதுசாக கிடச்சா ஓகே. கைஸ் இது வேஸ்ட்டு தான். சரி வாங்க கைஸ் நம்ம போக ஆரம்பிக்கலாம். கைஸ் அவள் தான் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். கைஸ் நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்துட்ருக்கோம். எல்லாத்துக்குமே காரணம் இந்த விங்ஸ் அப்புறமா இந்த பெட்ஸ் தான். இன்னும் ஒரு சீக்ரெட் பெட்டு கிடச்சிச்சின்னா போதும், வாமா மின்னல் அந்த மாதிரி தான் போயிடலாம். இவர் சேர்த்தனா 10வது ட்ராஃபி. கைஸ் இப்போ முதலேருந்து ஏறுறோம் திரும்பியும். கைஸ் நம்ம செம்மையாக போயிட்டுருக்கோம். நம்மளே நிறையா பேர் லீட் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. என்ன ப்ரோ நம்மளே லீட் அடிச்சிட்டாங்க, அவ்வளோ விங்ஸ் வச்சுருப்பாங்களான்னு நினைக்கல. நம்ம ஏறதுக்கு முன்னாடியே அவங்க சீக்கிரமாக ஏறிட்டாங்க. அதுதான் கைஸ் நம்ம மாஸாக போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே 22 மில்லியன். கைஸ் போயிட்டு நெக்ஸ்ட்டு ட்ராஃபியும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது 11th ட்ராஃபி. கைஸ் இப்போ தான் நம்மளுக்கு 105 மில்லியனே வந்திருக்கு. கைஸ் இப்போ போகலாம். திரும்பி நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம். கைஸ் இப்போ கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவான மாதிரியே இருக்குது. பூஸ்ட் ஈவெண்ட் இன் 1 minute கைஸ். நம்ம இந்த காயின் அப்புறமா இந்த 5 minutesக்கு இந்த பூஸ்ட்டு, அப்புறமா இன்னொரு காயின், அப்புறமா இந்த காயின் கலெக்ட் பண்ணல. கைஸ் இந்த காயினை கலெக்ட் பண்ணவே முடியல. கைஸ் நெக்ஸ்ட்டு இந்த பெட்டியும் கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ட்ராஃபி போய் எடுத்துக்கலாம். கைஸ் ட்ராஃபி எடுக்க முடியல, ஆனால் எடுத்துட்டோம். ஐ திங்க் பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கேமு. நீங்களே பாருங்க கைஸ், இந்த பெட்டை எடுக்க முடியல. ஆனால் இந்த பெட்டு டம்மி தான், ஸோ எடுக்க தேவையில்ல. கைஸ் இது வேறு பக் ஆகிட்டே இருக்குது இந்த கேம் வேறு. இப்போ ரோப்ளாக்ஸில் இந்த பக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இதாகணும். வயசெல்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டோம், நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். வயசு நம்ம எல்லாத்தையும் தாண்டிட்டு மாசாக போயிட்டுருக்கோம். வயசு யாரும் நம்மளே முன்னாடி லீட் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், கொஞ்சம் எடுத்தால் நம்ம முன்னாடி போயிடலாம். வயசு அவங்க பார்த்தீங்களா வயசு செம்மையாக போகிறாங்க. அப்படி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்களோட லைட்டிங் வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் இவங்களும் செம்மையாக விளையாடுறாங்க, அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் என் கூட சேர்ந்து ரோப்ளாக்ஸ் விளையாடணுன்னா நீங்கள் அதுக்கு நான் மூணு விஷயந்தான் பண்ணணும். ஒன்று லைக், இன்னொன்று சப்ஸ்கிரைப், கடைசியாக ஷேர். இந்த 3 பண்ணிட்டா என் ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி நானும் அக்செப்ட் பண்ணுறேன். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம். ஐஸ் இப்போ இன்னொரு வாட்டி போகலாம்.
கைஸ் 5:40 ஆயிடுச்சு. ஏன்னா 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. நம்ம 13 ட்ராஃபி தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்ஸ் அப்புறமா ஒரு நல்ல பெட்டு தேவைப்படுது. நம்ம பேக்கில் மிஸ்டீரியஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று தான் இருக்குது. அது 2 கிடச்சிச்சின்னா கூட அதை ஃபுல் அப்கிரேட் பண்ணிடலாம். கைஸ் நம்ம செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இதோட சேர்த்தனா 14 கப்பு. நிறைய பேர் இப்போ தான் வராங்க. கைஸ் இப்போ போக ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் விங்ஸ் வாங்கவே முடியல, ஆனால் நம்ம வாங்கி காட்டுறோம். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 8 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாச்சும் போயாகணும். நம்ம எப்படியாச்சும் போகணும். நம்ம செம்மையாக போயிட்டுருக்கோம். கைஸ் நம்ம செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். கைஸ் நம்ம ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணிக்கலாம். கைஸ் வந்துட்டோம். நான் எதுக்கு ஜம்ப் பண்ணேன்னா காயினுக்கு தான். கைஸ் இப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃபஸ்ட்டாக போகிறோம். அதுதான் நம்ம எய்ம். இப்போ அவ்வளோதான் வந்துட்டோம். கைஸ் நம்மளே ஒருத்தவங்க லீட் அடிக்க வராங்க. அதெல்லாம் முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட விங்ஸ் அப்படி இருக்குது. கைஸ் இங்கே ஒரே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மட்டும் லீட் அடிச்சிட்டா போதும். லீட் அடிச்சிட்டோம். ஆனால் இன்னொருத்தங்க யாரோ வராங்க ஸ்பீடாக நல்ல விங்ஸ் வச்சுட்டு. கைஸ் நம்ம போகிற மாதிரியே தெரியல, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். கைஸ் அவ்வளோதான் வந்துட்டோம். இதோட சேர்த்துனா 15 கப்பு. கைஸ் வந்துட்டோம். கைஸ் இப்போ கீழே குதிச்சிடலாம். கைஸ் நம்ம வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். நம்மளாம் ஸ்டைலே சைடாக போயிட்டுருக்கோம். கைஸ் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம விங்ஸ் வாங்குறத விட்டுட்டு போய் நல்லா பெட்டாக வாங்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 841 மில்லியன் இருக்கு. பிரச்சனையே இல்லை. இப்போ போய் கூட வாங்கலாம். கைஸ் இந்த ரெயின்போ தான் என்னதுன்னு எனக்கு தெரியல. அது பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கேன். இந்த கோஸ்டே தான் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க.
அப்படி இல்லைன்னா இந்த 22% தருவாங்க. மற்றது எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் லெஜெண்ட்ரி கூட தர மாட்டேங்கிறாங்க. கைஸ் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, இந்த 2 தான் தராங்க. இவங்க ஒரு சீக்ரெட் தர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். இப்படி பேக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா நான் எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணி பெருசாக்கிடுவேன். கைஸ் நான் நினச்சது கரெக்டாக போச்சு. இவங்க தந்ததே தான் தந்துட்டுருக்காங்க. இதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாதிரி வர வைக்க போகிறேன். கைஸ் இது நான் மேக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் மேக்ஸ் பண்ணுறேன். இது ஆல்ரெடி மேக்ஸ் பண்ணியாச்சு. இது மேக்ஸ் பண்ணுறேன். இதையும் மேக்ஸ் பண்ணுறேன். கைஸ் மேக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எக்கு வாங்கலாம். கைஸ் இப்போ வாங்க ஹேட்ச் பண்ணலாம். கைஸ் இன்னும் நம்மளுக்கு 3 minutes தான் டைம் இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை கப் அடிக்க போகிறோன்னு தெரியல. கைஸ் இதெல்லாம் வேணாம். இப்போ கடைசியாக நம்ம போய் நாம் இப்போ ஓட ஆரம்பிக்கலாம். கைஸ் நம்ம எல்லாத்தையும் தாண்டிட்டு போயிட்டுருக்கோம். கைஸ் லாஸ்ட் 2 minutes. கைஸ் நம்ம செம்மையாக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நாம் தான் ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட 22 million வந்துருச்சு. சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது காயின். இதோட சேர்த்தனா 16. நெக்ஸ்ட்டு கீழே குடிச்சிடலாம். கைஸ் இன்னும் டைம் இருக்குது 2 minutes. பிரச்சனை இல்லை. கைஸ் வெற்றிகரமாக 7வது கப்பையும் அடிக்கிறோம். கைஸ் லாஸ்ட்டு 1 minute. இப்போ இன்னும் ஒரு 2 வாட்டி பண்ணலான்னு நினைக்கிறேன். 2 வாட்டி பண்ணால் 20 வந்துடும். ஆனால் பண்ண முடியுமான்னு தெரியல. சரி 2 வாட்டிங்கிறேன், 3 வாட்டி. அட்லீஸ்ட் ஒரு 18 டைமாக சொல்லணும். கைஸ் ஐ திங்க் நான் போகிற மாதிரியே தெரியல. இப்போ தான் 5 kilometer நான் டச் பண்ணுறேன். அதுக்குள்ளே எப்படி நான் இன்னும் 3 வாட்டி அடிக்கிறதுன்னு தெரியல. கைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவுக்கு இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் நம்ம செம்மையாக போயிட்டுருக்கோம். கைஸ் வெற்றிகரமாக 18 கப் கலெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 5:50 டைம் ஆயிடுச்சு.
இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலான்னு கீழே போய் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம சேலஞ்சை 18 தடவை கப் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி 18 தடவை கப் அடிச்சிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம். பாய் பாய்.